ஃபுல்லாகவே வந்து வச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கோல்டு பெயிண்ட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதில் மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் வாங்க கவர் பண்ணியிருந்தேன். இது ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது. 4 சைட் ஜிக்ஸாக்காக வந்து அழகாகவே பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து கலர் பேப்பரை வச்சு இப்போ வந்து அழகாகவே கலர் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு அதை வச்சு பார்த்தா அதுவும் செட் ஆகலை. இப்போ என்னென்னா கோல்டு கலர் பேப்பர் கொடுத்துருந்தேன், அதை வந்து அழகாகவே உள்ளே வச்சுட்டேன். என்கிட்ட கோல்டு கலர் பேப்பர் வந்து செம்மையாகவே நிறையாவே இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தரேன். நெக்ஸ்ட் ஒரு பொம்மை போட மூஞ்சி மாரி அழகாகவே ஒன்று இருந்தது, அதை வச்சு நான் ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸ் மாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேலே மேலே வந்து வச்சு விட்டுக்கிட்டேன்னா வச்சு விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், அழகாகவே ரெடி ஆகிடுச்சு. என்னோட அழகாக கிராஃப்ட் திங்ஸ் வந்து அழகாகவே ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒன்றுத்துக்கு ஒரு கலர் மாதிரி போட்டு விட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து கீழே அந்த கலரே சுத்தமாக பிடிக்கலையா, அதனால் வேறு கலர் மாற்றலான்னு வேறு வந்து மாற்றிட்டு அழகாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும், நீங்களே பாருங்கள். கோல்டு அடிச்சுட்டு கீழே வந்து நான் வந்து என்ன பண்ணேன், பிளாக் கொடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிங்க்கு கொடுத்துக்கிட்டேன். பிளாக் அடிச்சுட்டு அந்த மூடியில் வந்து ப்ளூ கலர் டேப் போட்டு 4 சைட்ஸுமே ஒட்டி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒன்று பண்ணேன், ஒரு பென் ஸ்டாண்டு மாதிரி ஸ்டாண்டு ஸ்கெட்சஸ்லாம் வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி தான் பண்ணேன். சுத்தமாக சொதப்பிட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸு. எல்லாத்துலேயும் நல்லா தான் செய்வேன், இதில் மட்டும் செமையாக சொதப்பிட்டேன்னா அதனால் நல்லா இல்லை. திரும்ப நல்லா வருமானு தான் பார்த்தேன், ஆனால் அப்பயும் வரலையே. நீங்கள் நினைப்பீங்க ஏன் இவ்வளோ நல்லாவே இல்லைன்னு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்டிங் கடி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு ரோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டாக தான் ஒன்று இருந்ததுல ப்ளூ, அது கொஞ்சம் தொட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன், பிடிங்கன்னு இருந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு திங்ஸாக திரும்ப அடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, ஏன்னா அது வந்து இப்போ கொஞ்சம் கை வச்சதில்ல, அதனால வந்து அது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கலரில் வந்து ஆயிடுச்சு அந்த ரெட்டு. அதனால நான் ஸ்லாப்லர் வந்து அடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, அந்த கலர் இருந்தது அதில் கொஞ்சோண்டு கம் வச்சு நல்லாவே ஒட்டி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து அந்த பிளாக் அடிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கலர் பென்சில் வந்து வச்சுக்கிட்டேன். கலர் பென்சில் ஃபுல்லாக வச்சோடனே நான் ஸ்டார்ஸ்லாம் வந்து வெட்டி போட்டு வச்சுருப்பேன். டேப்பு வந்து நம்மளுக்கு எப்பயுமே உதவும் இல்லையா, அதனால் ஸ்டார் வந்து ஸ்லைம் பாட்டிலில் வந்து ஸ்டாவை வெட்டி நமக்கு கிராஃப்ட்டுக்கு எது யூஸ் ஆகும், ஸ்டாவை வெட்டி ஸ்லைம் பாட்டிலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவில் வந்து டேப்பு இது உள்ளே போகும்போது பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் போகல. அதுக்கப்புறம் நான் வந்து கோல்டன் த்ரெட்டு வந்து வச்சுக்கிறேன். உள்ளே வந்து கோல்டன் த்ரெட்டு அதேமாரி ஃபுல்லாக வந்து எல்லா ரோலையும் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த ரோலை பெருசாக ஒன்று பார்த்தேன், பெரிய நூல் த்ரெட்டு, அது எனக்கு பத்தலை இல்லையா, பத்தவே இல்லை சுத்தமாக. அதனால் எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சுட்டு ஒன்றா வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னென்னா ஒரு த்ரெட்னா அது பாருங்கள், இந்த மாதிரினா இந்த மாதிரி, இப்போ இதுனா இது அந்த மாதிரி வந்து அழகாக லைனாக வச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ இதை வச்சுட்டு லைனாக வச்சோடனே பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் எடுத்துகிட்டு ஸ்லாப்லர் வச்சிட்டேன். கீச்செயின்லாம் வச்சுருந்தேன்ல, அதை எடுத்துகிட்டு ஸ்லாப்லர் வந்து எப்பயுமே யூஸ் ஆகுன்ட்டு அழகாக வேணும்னு திறந்துக்கலாம், அதுக்காக வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்னு வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்து ஒயிட் நான் அதுக்குள்ளே போட்டேன், இப்போ விழுந்துச்சு, அதனால் இந்த சைடு வச்சுக்கலான்னு பிளாக் கலர் ரோலக்ஸ் பென் தான் வந்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெட் பென்சில், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா பென்சில், ஸ்கேலு, இரேசரு இது எல்லாமே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெயினே சிசர் தான் கிராஃப்ட்டுக்கு. சிசர் வச்சுக்கிட்டு 1 2 3 4ன்னு வாயில் கவுண்ட் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து பெயிண்ட் வந்து வச்சுக்கிட்டேன். பெயிண்ட் என்கிட்ட நிறையா பெயிண்ட் இருந்தது, பாதி பெயிண்ட் வைக்கவே இடம் இல்லை அதில், ஏன்னா வச்சா பேலன்ஸ் தாங்காமல் விழுந்துடும் இல்லையா, அதனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி வச்சேன். என்கிட்ட இன்னும் நிறைய பெயிண்ட் இருக்குது, வைக்க தான் இடமே இல்லை. 10 ரூபா பெயிண்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய பெயிண்ட்லாம் ஷாப்ஸில் வாங்கினேன். மாலுக்கு இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன், அந்த வீடியோ போடுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அந்த வீடியோவில் வந்து நான் நிறைய கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், அது உங்ககிட்ட காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி